வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து நாங்கள் வளர்க்கக்கூடிய பஜ்ஜீஸுக்கு வந்து என்ன மாதிரி ஃபுட் கொடுக்கலாம், என்ன மாதிரி ஃபுட் கொடுத்தா அது வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும், அதே மாதிரி ப்ரீடிங் டைமில் வந்து நல்லா வந்து ஹெல்த்தியாக இருந்தால் அந்த பேர்ட்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் இருக்கக்கூடிய சிக்கையும் வந்து நல்லா ஹெல்த்தியாக வரும். அதே மாதிரி போடக்கூடிய எக்கும் வந்து அடை காத்து முட்டை பொரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கூடுதலாக வந்து பார்த்துருப்பீங்க 4-5 முட்டை வைக்கும், சில நேரம் ஒரு முட்டை தான் பொரிக்கும், மிச்ச முட்டைகள் வந்து பொரிக்காமல் போகும். அடுத்தது வந்து முட்டைக்குள்ளே வந்து கரு இல்லாமல் போகும். அடுத்தது முட்டையை தட்டி விடும். இப்படி பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கும். என்ன காரணங்கள்னு பார்த்திங்கன்னா, நம்ம வைக்கக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்து வந்து பேர்ட்ஸுக்கு போய் சேருதான்னு பார்க்கணும். அதே மாதிரி நாங்கள் வைக்கக்கூடிய சாப்பாடு வந்து சத்தான சாப்பாடு நாங்கள் வைக்கிறோமா, நாங்கள் வைக்கக்கூடிய சாப்பாடு வந்து அது ஹெல்த்தியாக இருக்குதான்னு நாங்கள் செக் பண்ணணும். இதுக்கு வந்து நாங்கள் திணை வைக்கிறோம். எங்களில் நிறைய பேர் 100% பேர் திணையை மட்டும் வைக்கிறீங்க. திணையை மட்டும் வச்சுட்டு நிறைய பிரச்சனைகள் வருது. இதே நீங்கள் நிறைய சீட்ஸ் மிக்ஸ் இப்படி நான் சொல்லக்கூடிய ஃபுட்ஸை நீங்கள் டெய்லி வைப்பீங்களா இருந்தால் நல்லா ஹெல்த்தியாக வரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸுக்காக வளர்க்க போகிறேன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் சொல்லக்கூடிய ஃபுட்டை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நல்ல ப்ரீட் ஆகும், உங்களுக்கும் நிறைய சேல்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நாங்கள் வைக்கக்கூடிய எல்லாருமே வைக்கக்கூடிய திணை வைக்கலாம், சாமை வைக்கலாம், வரகு வைக்கலாம், குதிரைவாளி. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். மிக்ஸ் பண்ணி வைக்கலாம், மிக்ஸ் பண்ணி வச்சாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் நார்மலாக வைக்கிறனாலும் சரி வைக்கலாம். அடுத்தது வந்து திணையை வந்து ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க, திணையை வந்து கேஜுக்கு கீழே விழுந்து அதுலேருந்து ஒரு மரங்கள் வந்திருக்கும், சின்ன சின்ன கன்றுகள் வந்திருக்கும். அந்த கன்றுகளை பிச்சு நீங்கள் லவ் பேர்ட்ஸுக்கோ இல்லாட்டி பஜ்ஜீஸுக்கோ வைக்கும்போது அதை சாப்பிட்டு அதிலே இருக்கக்கூடிய சக்தி வந்து நேச்சுரலாகவே நல்ல ஹெல்த்தியான சக்தி இருக்குது. அதில் நான் ஆல்ரெடி அதை கொடுக்குற வீடியோலாம் போட்டிருக்கேன் சேனலில், நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அதில் வந்து நிறையவே சக்தி இருக்குது. அப்போ நீங்கள் அது பச்சை கீரையை கொடுக்குற சக்தி எவ்வளோ இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த செடியிலையும் இருக்குது. இந்த செடியை நீங்கள் வளர்க்குறேன்னு சொன்னால் நார்மலாக ஒரு கைப்பிடி எடுத்து நல்ல ஈரப்பதமாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல குயிக்காக வரும். ஒரு 4-5 நாளில் ஓரளவுக்கு வளர்ந்துடும். அதை பிச்சு நீங்கள் கொண்டு வந்து பஜ்ஜீஸுக்கோ பிஞ்சஸுக்கோ போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா சாப்பிடும், நல்ல ஹெல்த்தியாக வரும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பச்சை பயிறு நீங்கள் கொடுங்க. பச்சை பயிரை வந்து நல்லாவே ஊற வைங்க. ஒரு இன்றைக்கு ஊற வச்சிங்கன்னு சொன்னால் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு வெள்ளை துண்டில் எடுத்து கட்டி வைங்க. கட்டி வச்சிங்கன்னு சொன்னால் முளை கட்டி முளை வரும், சின்ன முளை வரும். அடுத்து ஒரு 2 நாளில் முளை வந்துடும். அந்த முளையை எடுத்து அந்த பயிரை எடுத்து கொண்டு பஜ்ஜீஸுக்கு போட்டிங்கன்னு சொன்னால் அது நல்லாவே சாப்பிடும், விரும்பி சாப்பிடும். சில நேரம் சில சாப்பிடாமல் இருக்கும் சில பஜ்ஜீஸ் பிஞ்சஸ். ஏன்னு சொன்னால் நீங்கள் வளமையை வந்து திணை வைக்கிறதால அதுக்கு வந்து இது சாப்பாடாக என்னென்னு தெரியாத மாதிரி அந்த இடத்துக்கு தெரியாத மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, புதுசாக ஒரு சாப்பாடு நீங்கள் வைக்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட பஜ்ஜீஸோ பிஞ்சஸோ எந்த பறவையாக இருந்தாலும் புதுசாக நீங்கள் ஒரு சாப்பாடு வைக்க போகிறீங்கன்னா அது கண்டிப்பாக சாப்பிடாமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் காலையில் நீங்கள் சாப்பாடு வைக்கிற டைமில் சாப்பாடு வைக்காதீங்க. ஒரு 2 hours கழித்து அது நல்ல பசியில் இருக்கக்கூடிய மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. வெறும் தண்ணியை மட்டும் வச்சு நல்ல பசியில் இருக்கக்கூடிய மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் நல்ல இப்படியான ஹெல்த்தி ஃபுட்டை நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 2 நாளைக்கு இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா அதுக்கு பிறகு நார்மலாக நீங்கள் திணையும் வச்சு அந்த ஃபுட்டையும் வச்சு ரெண்டையுமே விரும்பி சாப்பிடும். இப்படி சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய சக்தி வந்து பேர்ட்ஸுக்கு வந்து அதோட உடம்புக்கு வந்து நல்ல குயிக்காக சக்தி வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பச்சை பயிரை கட்டாயம் ஊற வச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் தான் அது வந்து சாஃப்டாக வரும். சாஃப்டாக இருந்தால் தான் பேர்ட்ஸ் வந்து சாப்பிடும். நீங்கள் சும்மா நார்மலாக போட்டிங்கன்னா பேர்ட்ஸால் அந்த அது அழகாக எடுத்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்காது. அதனால் ஊற வச்சு முளைகட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஹெல்த்தியாக வரும். ப்ரீடிங் டைமில் இதை விட ஒரு பெஸ்ட்டான ஃபுட் இல்லை, கட்டாயம் இதாக கொடுங்க. அடுத்தது வந்து கொண்டக்கடலை. நார்மலாக நம்மளோட கொண்டக்கடலை இருக்குது தானே, கொண்டக்கடலையும் நீங்கள் ஊற வச்சு போட்டு கொஞ்சம் மசித்து போட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் சொண்டால் எடுத்து சாப்பிடக்கூடிய மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக ஆக்கி போட்டு பாருங்கள், நல்லா குயிக்காக சாப்பிடும். அதே மாதிரி அதுலேயும் நிறைய சக்திகள் இருக்குது. அப்போ அதுவும் நிறைய சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து வந்து சூரியகாந்தி விதை வைக்கலாம். சூரியகாந்தி விதையை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதிலே நிறைய சக்திகள் இருக்குது. அதிலேருந்து நல்ல ப்ரீடிங் டைமுக்கும் அதுவும் நல்லது. இதே மாதிரி நீங்கள் அடுத்தது வந்து பச்சரிசி சாதம் இருக்குது தானே, பச்சரிசி சாதமை அவிச்செடுத்த பச்சரிசி சாதத்தை கொஞ்சம் காய வச்சுட்டு, காயண்டா ரொம்பவே இல்லை, அதில் தண்ணித்தன்மை போன பிறகு கொண்டு வச்சு பாருங்கள், நல்லா சாப்பிடும். அது வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் அப்படி கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடும். அதில் இருக்கிற சக்தி நல்லா அதோட உடம்புக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது இவ்வளவும் நீங்கள் செஞ்சு கொண்டு பாருங்க.
கூடுதலான நண்பர்கள் வந்து கால்சியம் வந்து வைக்கிறே இல்லை. பேர்ட்ஸுக்கு வந்து கால்சியம் இருந்தால் தான் போடக்கூடிய எக் வந்து எக்கில் இருக்கக்கூடிய கோது முட்டைக்கோது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இப்போ வைக்கக்கூடிய குஞ்சும் வந்து எக்குக்குள்ளே இருக்கக்கூடிய குஞ்சும் நல்ல பாதுகாப்பாக இருக்குது. அதுக்கு வந்து கால்சியம் கட்டாயம் தேவை. கால்சியம் இல்லாததால் தான் எக் வந்து உடைகிறது, மற்ற எக்கை வந்து தட்டி விடுறது, எக்குக்குள்ளே வந்து மஞ்சக்கரை இல்லாமல் வர்றது, இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து கால்சியம் பற்றாக்குறையால் தான் வருது. இந்த கால்சியம் வந்து எந்த உணவுகளில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டில் போன் ஃபிஷ்ஷில் அந்த கால்சியம் இது நார்மலாகவே பெட்ரோப்புகள் வைப்பாங்க. அப்படி இல்லாட்டி கூட இடங்களில் இருக்கக்கூடிய மாதிரி இருந்தால் அதை வைங்க. வாரத்தில் ஒரு முறை நாட்டுக்கோழி முட்டையை எடுத்து நல்லா அவிச்சு போட்டு அதையும் மேல் கோதோட நாட்டுக்கோழி முட்டையும் நல்லா மசித்து அதை பேர்ட்ஸ் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி நல்லா மசித்து போட்டு நீங்கள் கேஜிக்குள்ளே வச்சு பாருங்கள். இதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணும்போது வேறு எந்த ஃபுட்டும் வைக்காமல் ஃபஸ்ட் டைம் வைக்கிறீங்கன்னு சொன்னால் சில நேரம் சாப்பிடாது. வேறு எந்த ஃபுட்டும் வைக்காமல் ஒரு 2 hours கழித்து போட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா கட்டாயம் சாப்பிடும். அதில் இருக்க சக்தி வந்து நல்லா கால்சியம் பேர்ட்ஸுக்கு முட்டை போடுற டைமில் கட்டாயம் தேவை. அடுத்தது வந்து நாட்டுக்கோழி முட்டை இருக்குது தானே, அந்த முட்டை கோதை நீங்கள் வீடுகளில் தூக்கி எறிவீங்க. அந்த முட்டை கோதை எடுத்து ஒரு நாள் வெயிலில் நல்லா காய வச்சிங்கன்னு சொன்னால் நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். அதை லைட்டாக உடைச்சி போட்டு நீங்கள் அதையும் கேஜுக்குள்ளே போடுங்க. அதையும் நல்லா விரும்பி சாப்பிடும். அதில் இருக்கிற சக்தி கால்சியத்துக்கு நல்லா. இப்படி 2 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து சின்ன சோக் பீஸ் இருக்குது தானே, ஒயிட் கலர் சோக் பீஸ் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது. இதை வந்து தண்ணியில் லைட்டாக கலந்து விடுங்க. ரொம்ப டார்க்காக கலக்காமல் லைட்டாக ஒரு கொஞ்சம் கலந்து வச்சிங்கன்னு சொன்னால் அதுவும் வந்து நிறைய கால்சியம் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வழிகளில் நீங்கள் கால்சியம் பேர்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து இயற்கையில் கீரை வகைகள் வந்து கட்டாயம் வந்து பேர்ட்ஸ் வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடும். கீரை வகை வந்து எல்லாருக்குமே நல்லது. அதே மாதிரி பேர்ட்ஸுக்கு நீங்கள் கட்டாயம் வைங்க. பொன்னாங்கண்ணி கீரை வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வீடுகளில் அம்மா சமைக்கும் போது நீங்கள் எடுத்து ஒரு 2 பீஸ் எடுத்து போட்டு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் அது சாப்பிடும். அப்படி சாப்பிடும்போது அது பழகிடும். நீங்கள் அப்படி டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டுகள் நீங்கள் கொடுக்க தான் அதில் வந்து நல்ல சக்தி வரும். அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற பேர்ட்ஸ் வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் ப்ரீடிங் வந்து குயிக்காகும். உங்களுக்கு ஒரு ஹொபிக்கு வளர்த்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு பிஸ்னஸுக்காக நீங்கள் வளர்க்க போகிறீங்கனாலும் சரி, இந்த முறையை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா நல்லா உங்களோட வந்து பேர்ட்ஸ் வந்து எல்லா பேர்ட்ஸை விடையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா ரெக்கைகள்லாம் வளர்ந்து நல்ல இதாக இருக்கக்கூடிய மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து கட்டாயம் பழங்கள் வைங்க. இயற்கையில் கிடைக்கக்கூடிய பழங்களை நீங்கள் தாராளமாக வைக்கலாம். பப்பாப்பழம் வைக்கலாம். அடுத்தது வந்து வாட்டர்மெலன் வைக்கலாம். வாட்டர்மெலன்ற வந்து விதை இருக்குது தானே, அதை நீங்கள் வைக்கலாம். அடுத்தது வந்து சக்கரவள்ளிக்கெல்லாம் அங்கே வைக்கலாம். பழங்களில் வந்து எல்லா பழங்களும் வைக்கலாம். ஆனால் என்ன சின்ன பீஸாக வெட்டி பேர்ட்ஸ் வந்து எடுத்து சாப்பிடக்கூடிய மாதிரி அது வந்து ஏன்னு சொன்னால் சில ஆக்கள் என்ன செய்கிறது, பேர்ட்ஸுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு பழங்கள் வைக்கிறது, அது வந்து கொறித்து சாப்பிடாது. சில கிளிகள் மாதிரி பெரிய அலகுகள் பெரிய சொண்டுகள் இருக்குமுண்டா அது கொறித்து இயற்கையாகவே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இதே மாதிரி சின்ன பறவைகள் வந்து சாப்பிட்றது வந்து ரொம்பவே கஷ்டம். அதனால் நீங்கள் அது சாப்பிடக்கூடிய மாதிரி அதில் தட்டில் வைக்கும்போது சின்ன பீஸாக வெட்டி நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து சாப்பிடும்போது நிறைய சக்திகள் அதிலேருந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து வந்து மரக்கறிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறியில் நீங்கள் கட்டாயம் வைக்கணும். கேரட் வைக்கலாம். கேரட் நீங்கள் வைக்கும்போது என்ன செய்யணும்னு சொன்னால் கேரட்டை வந்து லைட்டாக வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டு சின்ன பீஸாக அதையும் வச்சிங்கன்னு சொன்னால் நல்லா சாப்பிடும். அதே மாதிரி பீட்ரூட்டும் வைக்கலாம். பீட்ரூட் வைக்கும்போதும் இதே மாதிரி சின்ன பீஸாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் நல்லா சாப்பிடும். அடுத்தது வந்து நீங்கள் விட்டமின் இ மாத்திரை இருக்குது. அந்த மாத்திரைக்குள்ளே நீங்கள் உடைச்சிங்கன்னு சொன்னால் அதில் இந்த ஆயில் ஃபார்மேஷன் கொண்டு வரும். அதை நீங்கள் திணையோட கலந்து நீங்கள் வைக்கக்கூடிய சீட்ஸ் மிக்ஸோட கலந்து போட்டு அதையும் வச்சிங்கன்னு சொன்னால் அதில் வந்து நல்ல சக்தி இருக்குது. அதுவும் வந்து பேர்ட்ஸுக்கு வந்து இன்னும் வந்து அதிகமாக ஹெல்த்தியாக கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து விமரால் வந்து தண்ணியில் கலந்து வைங்க. வீக்லி 1 டைம் வச்சிங்கன்னு சொன்னாலும் ஓகே. இப்படி நீங்கள் டெய்லி வந்து பேர்ட்ஸை வந்து நீங்கள் கவனித்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஹெல்த்தியாக வரும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் மாதிரி வேறு யார்ட்டையும் நீங்கள் பார்க்க இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக வரும். நீங்கள் கூடுதலாக வெறும் திணையை மட்டும் வச்சு கொண்டு முட்டையை வைக்குது தட்டி விடுதுன்னு நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸுக்கு நான் சொல்கிற இந்த ஃபுட்ஸை நீங்கள் கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட பேர்ட்ஸ் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு விளங்கும். உங்களுக்கு பட்ஜெட் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியும். இது போன்ற வீடியோக்கள் நான் டெய்லி அப்லோட் பண்ணுவேன். இதே போன்ற வீடியோக்கள் டெய்லி பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.